லட்சுமி கிரியேஷன் தயாரிப்பில் பரமசிவமும் பாத்திமாவும். என்னங்கடா பரமசிவமும் பாத்திமாங்கிறீங்களா? என்னங்க, தமிழ் சினிமால வழக்கம் போலதான் கிறிஸ்டின் இந்து இதுக்கு உண்டான ஒரு கதை தாங்க. இந்த கதையில பாத்தீங்கன்னா விமல் கதையின் நாயகனாகவும் அதே நேரத்துல ஷாயா தேவி கதையின் நாயகியாகவும் நடிச்சிருக்காங்க. MS பாஸ்கர், எசகி காருண்ணன், அருள்தாஸ், கூல் சுரேஷ், ரஞ்சனி, காதல் சுகுமார், ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்குங்க. பட்டாளத்துக்கு பஞ்சமே இல்லை. கார்வண்ணனோட புதல்வர் தான் இசக்கி கார்வன். அவர் தான் இந்த படத்துல இயக்கி இருக்காரு. ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் நடிச்சிருக்காரு. என்னங்க, ஜாதி தாங்க. ஒரு இந்துவா இருந்து பிரச்சனை என்னங்கிறத, ஒரு இந்துவா இருந்து கிருஷ்ணா கன்வெர்ட் ஆகிறான். ஆனா அவனை ஆகக்கூடாது, எதுக்காக ஆகுறீங்க என்னங்கிறத ஒரு பிரச்சனையான ஒரு படமா தாங்க இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா எசக்கி கார்வனோட இயக்கம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லலாம். அவர் போலீஸ் ஆபீசரா வேற இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்துல விமல் பெருந்தன்மையோட நடிச்சிருக்காரு. ஒரு ஆவியா தான் அந்த படத்துல வர்றாரு. ஒரு ஆத்மாவா ஹீரோயின் ஹீரோ வர்றாங்க. அந்த ஊர்ல நடக்கிற அக்கிரமங்களை அடக்கக்கூடியவரா இந்த ரெண்டு ஆத்மாக்கள் அடையுது. இந்த ரெண்டு ஆத்மாக்கள் தான் பரமசிவனும் பாத்திமாவும். இது யார் யார் அப்படின்னா கூல் சுரேஷ் மற்றும் அவங்க நண்பர்கள். ஒளிப்பதிவாளர் சுகுமார் தாங்க இந்த படத்துல மெயின் உள்ளதா பண்ணியிருக்காரு. அவர் நல்லாவே நடிச்சிருக்காரு தான் சொல்லலாம். முதல் முறையா வில்லனா நடிச்சிருந்தாலும் படத்துல பிரமாதமா அசால்ட்டா நடிச்சிருக்காரு. அப்புறம் துபாய் மாப்பிள்ளன்னு ஒருத்தர், அப்புறம் வழக்கம் போல நம்ம ஜிங்ஜாங். யாருன்னு பாக்குறீங்க? கூல் சுரேஷ் தாங்க. வணக்கத்தை போடு, கூல் சுரேஷுக்கு ஒரு வணக்கத்தை போடு. அவர் இந்த படத்துல இருக்காரு. காதல் சும்மா இருக்காரு. இவங்க எல்லாருமே ஒரு போலீஸ் டீமா நடந்துட்டு இருக்கு. அந்த ஊருக்குள்ள ஒரு கிறிஸ்டின் பிரச்சனையை மையமா வச்சு அடுத்தடுத்து கொலைகள் நடக்குது. இந்த கொலைகள் யாரு என்னன்னு விசாரிச்சு போயிலும் போதான் எண்டில் அது யாரு என்னங்கிற தெரிய வருது. தெரிய வரையும் போதான் அது ரெண்டு ஆத்மாக்கள் தான் கடைசி வரைக்கும் இந்த ஆத்மாக்கள் இடைபார முடியாமல் இருக்குது. அதுக்கு இந்த ஊர் ஒண்ணு சேர்ந்து இந்து முஸ்லிம்ங்கிற பிரச்சனை எல்லாம் குறையணுங்கிறதுக்காக வழக்கமான ஃபார்மாலிட்டி தான் செகண்ட் ஹாப்ல. ஆனா அதை தெளிவா அருமையா சொல்லியிருக்காரு. ஜாதி மதம் பேதம் இல்லைன்னு. அதாவது தெற்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலி பக்கம் அந்த சொல்லமுடம் வாழ்ந்தவங்களை தான் தெய்வமா கொண்டாடுவாங்க. அந்த அடிப்படையில பரமசிவனும் பாத்திமாவும் நம்ம ஊர் பக்கம் தெற்க சுடலமாடு நம்ம சியாமலா தேவி இந்த மாதிரி பரமசிவமும் பாத்திமும் தெய்வமாகி அந்த ஊரை காப்பாத்த ஊராங்கிறதாங்க கதை. இதை ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. காதல் இந்து முஸ்லீம், இந்து கிறிஸ்டின். இந்த படத்துல இந்து கிறிஸ்டின் அது தெற்க எப்படி பிரச்சனையான ஒரு இது யாருக்குன்னா இந்துக்களுக்கும் கிறிஸ்டினுக்கும் தான் நடக்கும். அதை மைய கருவா எடுத்துக்கிட்டு அதுல பாதிக்கப்பட்ட ரெண்டு பேர் அவங்களே களத்துல இறங்குமா ஆத்மாவை இறங்கி பழிவாங்கிறது தான் ஒரு புது மெத்தடு. அதை தெளிவாகவே ரொம்ப அருமையா ஸ்கிரீன் பிளே பண்ணி தரணும் சொல்லலாம். மொத்தத்தில் பரமசிவமும் பாத்திமாவும் பார்க்க வேண்டிய படம். பார்க்கலாம் தாராளமாக. தொடர்ந்து எங்க எடிசன் டாக்கிஸை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களால் நான், உங்களுக்காக நான். வணக்கம்.